பெயின் வந்தா சோடா குடிச்சிருன்னு சொன்னவனை தேடி உதைக்கணும். அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆயிட்டு. இந்த வீடியோ பாருங்க. எல்லாரும் நெஞ்செரிச்சல் வந்தா சோடா குடிச்சா சரியாயிருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சயின்டிபிக்கா கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போற என்ன மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசிடிட்டினா என்னன்னா நம்மளோட ஸ்டொமக்ல ஆசிடோட ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா அதை தான் அசிடிட்டின்னு சொல்லுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சோடா குடிப்போம். சோடால என்ன இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதை நார்மலா நம்ம கார்பனேட் வாட்டர்னு சொல்லுவோம். நம்ம சோடா குடிக்கும் போது நமக்கு ஒரு ஏப்பம் வர மாதிரி இருக்கும். அதனால நமக்கு என்ன தோணும்னா அது நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க மாதிரியே இருக்கும். ஆனா ஆக்சுவலி அந்த சோடால இருக்க கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு அந்த ஏப்பமா வருது. ஆக்சுவலி என்னன்னா சோடாக்கும் அசிடிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அது டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணாது. ஆனா இப்போ நேச்சுரலா அசிடிட்டியை ப்ரிவென்ட் பண்ணா நான் என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் இருக்க தைமோல்ங்கிற காம்பவுண்ட் நம்மளோட அசிடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணலாம்.